தயாரிப்பு நிறுவனம் வந்து நாங்கள் சென்சார் ரிவர்சிங் கமிட்டிக்கு போகிறோம், நாங்கள் வந்து கோர்ட்டு அணுகிறோம் அப்படின்னு சொல்லி கோர்ட்டுக்கு அணுகுறாங்க. தனி நீதிபதி விசாரிச்சாங்க. தனி நீதிபதி விசாரித்த பொழுது யாருமே பார்க்காத படத்துக்கு எப்படிங்க வந்து ஒரு கம்ப்ளைண்ட் வந்திருக்குது, படத்தை யாருமே பார்க்கலன்றாங்க வெளியே இருக்கிறவங்க. அப்போ எப்படி அந்த புகார் வந்தது? ஒரு படத்தை படமாக பாருங்க, யூஏ சர்டிஃபிகேட் கொடுத்து இந்த படம் ரிலீஸ் பண்ணிக்கலாம் அப்படின்போது அங்கேயே ஒரு மேல்முறையீட்டு பண்ணி சென்சார் போர்டு பண்ணுறாங்க. உடனே அங்கே 2 நீதிபதிகள் வந்து விசாரிக்கிறாங்க. தனி நீதிபதி சொன்னது செல்லாதுன்னு சொல்லி 21ஆம் தேதி தள்ளி வைக்கிறாங்க. சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகிறாங்க. சுப்ரீம் கோர்ட்டு வந்து சென்னை உயர்நீதிமன்றத்தை நாடுங்கன்னு சொல்லியாச்சு. சென்சாருடைய இதுதான் படத்தை பாருங்க, படத்துக்கு கட்டு கொடுங்க, மியூட் கொடுங்க, அதான் தணிக்கை வாரியம். ஆனால் இதை போட்டு அழுத்துறதுக்கான காரணம் என்ன? இந்த படத்தில் அப்படி என்னதான் இருக்கு, அப்படி என்ன வந்து சமூகத்திற்கு எதிரான ஒரு விஷயங்கள் இருக்கு அப்படின்னு ஒரு பார்வை. இதுக்குள்ள ஒரு பலமான அரசியல் இருக்குப்பா. பொதுவெளியில் பேசுறாங்க, பலமான அரசியல் இருக்குது. மிக ஓப்பனாக சொல்லணும்னா என்டிஏ கூட்டணிக்குள்ள விஜய் வந்தாகணும் அப்படின்னு பாஜக ஒரு மறைமுக அழுத்தம் கொடுப்பதாக பல விமர்சனங்கள். அதனால தான் டெல்லிக்கு அவரை வந்து சிபிஐ விசாரணை கூப்பிட்டுருக்காங்க அப்படின்னு தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை கூட சொல்றாரு. வந்து ஏன் வந்து டெல்லி கூப்பிட்றீங்க, ஏன் சுப்ரீம் கோர்ட்டுக்கு வந்து அந்த படத்தை கொண்டு போறீங்க அப்படின்னு அதுக்கு சில பேர் கூட விமர்சனம் பண்ணியிருக்காங்க. வந்து நீங்கள் தமிழக காங்கிரஸ் தலைவர் தானே, வந்து கூட்டணி வந்து இப்போ சட்டமன்ற எலெக்ஷனுக்கு திமுகவுடன் நீங்களே பேசிக்க வேண்டியது தானே, நீங்கள் டெல்லியிலேருந்து உத்தரவு வர்றதுக்காக காத்துக்கிட்டு இருக்கீங்க. டெல்லியில் குறைந்தபட்சம் ஒரு 60 சீட்டு கம்மியாக கேட்காதீங்க. ராகுல் காந்தி சொன்னதாக அந்த டெல்லி தான் எல்லாத்தையும் முடிவு பண்ணும், டெல்லி தான் கூட்டணியை முடிவு பண்ணும், நீங்கள் இப்போ சொல்கிறீங்க. இந்த விஷயத்துக்கு ஏன் நீங்கள் இப்படி பேசுகிறீங்க அப்படின்னு. சரி, இந்த படத்துக்கு இவ்வளோ இப்படி அழுத்தம் ஒரு பக்கம் இருக்கும் பொழுது இப்போ இந்த பொங்கல் கொண்டாடினாங்க. பொங்கல் நிகழ்ச்சி வந்து கல்லூரியில், பொது விழாக்களில், ஒரு குடியிருப்பில், அப்பார்ட்மெண்ட்டில் கூட பொங்கல் விழா கொண்டாடும் போது ஒட்டுமொத்தமாக எல்லாரும் அந்த பசங்கள்லாம் கத்துனது என்னன்னா, இது வந்து ஜனநாயகன் பொங்கல், இது வந்து விஜய் பொங்கல். ஆரம்பத்தில் ஜனநாயகன் பொங்கல் ஜனநாயகன் பொங்கல்னு சொல்லிக்கிட்டே இருந்தது. ஜனநாயகன் அப்படி ஒரு படம் 9ஆம் தேதி வரும், பொதுவாகவே தியேட்டருக்காரங்க அப்படி காத்துட்டு இருந்தாங்க. சரி, வரல, தள்ளி போகுது, எப்போ வந்தாலும் சரி, எங்கள் அண்ணன் படம் எப்போ வந்தாலும் அன்றைக்கி தான் பொங்கல். இப்போ அந்த ரசிகர்கள் அந்த மனநிலைக்கு வந்துட்டாங்க. சரி, அப்படி ஜனநாயகன் அப்படி விளங்குறதுனால வந்து இருந்த படங்கள்லாம் வந்து வெயிட்டிங்கில் லிஸ்ட்டில் இருந்துருக்கீங்களா, வாவாத்தியார், அப்புறமா டிடிடி தெரிய கூட பெங்களூரில் ரீரிலீஸ் ஆகிது, இங்கே ரிலீஸ் ஆகலை. வந்து பராசக்தி போட்டிக்கு இருந்தது. ரைட்டு, இந்த பராசக்தின்னு சொல்லும்போது தான் திரும்பவும் சிவகார்த்திகேயன் மீதான விமர்சனம்.